எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக, எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக, எங்களுடைய ஆத்துமாக்களை உயிரடையச் செய்வீராக, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்வீராக. உடைய கரங்களில் இந்த செய்தி நேரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் காலை வேளையில் கூட கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இரட்சகராக இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். ஆன்லைன்லேயும் இந்த மார்னிங் டிவோஷனில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாய் கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பார்கள். இன்றைக்கும் நாம் இந்த யோவான் 16வது அதிகாரத்தை நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம். தேவனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு இந்த காரியங்கள் அனைத்தையும் தன்னுடைய சீஷர்களிடத்தில் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், இந்த அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் எப்படி ஒரு உறவு இருக்க வேண்டும், அவர் ஒரு திராட்சை செடி, நாம் திராட்சை கொடிகள், பிதாவானவர் திராட்சை தோட்டக்காரர் என்ற அந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து, அந்த பாண்டிங் குறித்து நேற்றைக்கு நாம் செய்தியை கேட்டோம். இன்றைக்கும் கூட இந்த அதிகாரத்தில் தொடர்ந்து ஆண்டவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன காரியங்கள்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். இதில் இந்த அதிகாரத்திற்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுக்கலாம். இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்திலிருந்து எடுத்து அந்த தலைப்பை நம்ம கொடுக்க போகிறோம். திடன் கொள்ளுங்கள், இயேசு உலகத்தை ஜெயித்தார். திடன் கொள்ளுங்கள், இயேசு உலகத்தை ஜெயித்தார் என்று நம்ம தலைப்பு கொடுக்கலாம். இந்த அதிகாரத்தில் மொத்தம் 33 வசனங்கள் இருக்கின்றன. இந்த வசனங்களுக்கு நம்ம குறுந்தலைப்புகளை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். 1ஆம் வசனத்தில் இருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் விசுவாசத்தின் யுத்தம் என்று நம்ம தலைப்பு கொடுக்கலாம். 1லிருந்து 5 விசுவாசத்தின் யுத்தம். அடுத்தபடியாக 6ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் பரிசுத்த ஆவியோடு கூட யுத்தம் செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியோடு கூட யுத்தம் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக 16ல் இருந்து 24 வரைக்கும் உணர்ச்சிகளின் யுத்தம், உணர்ச்சிகளின் யுத்தம் என்று பெயர் கொடுக்கலாம். கடைசியாக 25லிருந்து 33 வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறார் என்று நம்ம தலைப்பு கொடுக்கலாம். இப்பொழுதும் ஒவ்வொரு வசனத்தை நம்ம வாசித்து ஆண்டவருடைய இந்த காலை தியானத்தை நம்ம தியானிக்க ஆரம்பிக்க போகிறோம். இந்த முதல் பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் ஆண்டவர் முதலாக சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இன்னும் சிறிது மணி நேரத்தில், இன்னும் சில மணி துளிகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த யூதாஸ் காரியத் என்கின்ற ஆண்டவருடைய சீஷன் ஆண்டவரை முத்தமிட்டு ஆண்டவரை காட்டி கொடுக்க போகிறான். அப்படியே அந்த சூழ்நிலையே மாறப்போகிறது. இவ்வளோ நாள் ஆண்டவரை ஃபாலோ பண்ண அவருடைய டிசைபிள்ஸ், அவருடைய சீஷர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? எல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பார். நம்ம தான் ஏசப்பா கூடவே இருக்கிறோமே, நமக்கு சாப்பாடு வேணுமா அவர் சாப்பாடு கொடுத்துருவார், நமக்கு இந்த பொருள் வேணுமா அவர் கொடுத்துருவார், நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளமா அவர் சால்வ் பண்ணிடுவார். எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மேலேயே அவங்க டிபெண்ட் ஆகி இருந்தாங்க. இப்போ ஒரு சூழ்நிலை மாறப்போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் அவருடைய சரீரத்தினால் இந்த பூமியில் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இப்போது சில காரியத்தை தம்முடைய சீஷர்களுக்கு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாரு. அதற்கு முன்பாக அவர்களை திடப்படுத்தும்படிக்கு அவர் சொல்லுகிறார், நீங்கள் இடரல் அடையாதீங்க, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் இடரல் அடையாதீங்க. யூ ஷுட் நாட் be made to stumble. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஜெப ஆலயங்களில் உங்களை புறம்பாக்குவார்கள், ஆண்டவருடைய
ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் இருக்கிற தன்னுடைய சீஷர்களுக்கு முன்பாக ஆவிக்குரிய ரீதியான பல பிரச்சனைகள் வர பார்க்கிறோம். அந்த வர பார்க்கிற நேரத்தில் கூட நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு, என்னை விட்டு விட்டு செல்லாதபடிக்கு, என்னை நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் என்கிறத தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார். அவர்கள் உங்களை புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். இப்படியெல்லாம், அதாவது ரிலீஜியஸ் வாரை குறித்து இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நம்முடைய யூதர்களுடைய அந்த காரியங்களெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது ரிலீஜியஸ் வார், அவங்களுடைய ஜுடாயிசமில் யார் ஃபாலோ பண்ணலையோ அவங்களுக்கு எதிராக பல காரியங்களை அவங்க செய்வாங்க. அந்த பிரமாணங்களை, அந்த கற்பனைகளை அவங்க மேற்கொள்ளவில்லை என்றால். அப்போது இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு இந்த சீஷர்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு இப்பேற்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் முன்னாடியே அவர்களுடைய மனதை திடப்படுத்தும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு இந்த உலகத்திற்கு வந்தார், மனு உருவானார், நமக்கு தெரியும். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். ஏன் இந்த காரியங்களை செய்கிறார்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த மெசியா என்கின்ற அந்த காரியத்தை அவர்கள் நம்பவில்லை. ஏன் யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கிறாங்க? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய டீச்சிங்கை, அவர் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியாக பார்த்தார்களே தவிர, he is one of the prophet. எப்படி நம்முடைய வேதாகமத்தில் ஒரு தீர்க்கதரிசிகள் இருக்காரோ அதே மாதிரி இவரும் தீர்க்கதரிசி தான். ஆனால் இவர் தான் மேசியா, இவர் தான் உலகத்தை ரட்சிக்க வந்த ரட்சகர் என்கிறத அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால தான் பிதாவையும் என்னையும் அவர்கள் அறியாதபடினால இவைகளெல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். ஜீசஸ் யாருன்னு அவங்களுக்கு தெரியல, அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மத ரீதியான கோட்பாடுகள் எல்லாம் சேர்ந்து அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதுனால யார் இயேசு என்கின்றதை அவர்களால் பார்க்க முடியவில்லை. அப்போ அந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்ங்கிறத ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த காலம் வரும் பொழுது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேனே என்று நீங்கள் நினைக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ ஜீசஸ் இஸ் சேயிங் எவ்ரிதிங் இன் அட்வான்ஸ். இந்த மாதிரி நடக்க போகிறது, அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, இந்த மாதிரி காலம் வரப்போகிறது. இப்போ அவங்க இருக்கிற அந்த பீரியட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இப்போ எப்படி சின்ன குழந்தைங்க எங்கேயாவது வெளியில் போகும்பொழுது அவங்களோட பேரண்ட்ஸ் கையை பிடிச்சிட்டு ஹாப்பியாக ஜாலியாக எதை பற்றியும் கவலை இல்லை, எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க, எங்கள் அப்பா பார்த்துப்பாங்க, அந்த ஆட்டிடியூடில் தான் இவ்வளோ நாள் இந்த சீஷர்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போது காரியம் மாறப்போகிறது. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்கள மைண்ட் அளவில் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறார். அந்த காலம் வரும்போது இதெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நான் உங்களுடனே இருந்தபடினால் ஆரம்பத்தில் இவைகளை உங்களுக்கு சொல்லலை. முன்னாடியே நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இன்னும் சில மணி நேரத்தில் அவர் அரெஸ்ட் ஆக போகிறார், இன்னும் சில மணி நேரத்தில். அதனால் நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லலை. ஏன்னா ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃபாக இருந்திருக்கும். சீஷர்கள் அவங்க பார்த்துருப்பாங்க, கூட நின்று பார்த்துருப்பாங்க. அப்படி ஒரு முடமான ஒரு ஆள் வந்திருப்பார், ஆண்டவர் அவரை தொட்டிருப்பார், அவங்க சொஸ்தமாயிருப்பாங்க. கூனியான பெண் வந்தாங்க, அவங்கள தொட்டாங்க, ஆண்டவர் சொஸ்தமாக்கினார். இது மாதிரி பல அற்புதங்கள், கானாவூர் கல்யாணம், பல 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 அற்புதங்கள், வேதத்தில் சொல்லாத பல அற்புதங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கும் மேற்பட்டவர்களை ஆண்டவர் போஷித்தார். அப்போ இதை எல்லாவற்றையுமே அவங்க பார்த்து they were very happy. ஏசப்பா நம்ம கூடவே இருப்பார், ஆண்டவர் நம்ம கூடவே இருப்பார், நமக்கு எந்த கவலையும் இல்லை, நம்ம எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம்ங்கிறத தான் அவங்க யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இந்த விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லலை, ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்
எனக்கென்று கொடுக்கப்பட்ட டாஸ்க், எனக்கென்று கொடுக்கப்பட்ட வேலையை நான் நிறைவேற்றி முடிக்கப் போகிறேன். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் இந்த பூமியில் அனுப்பினார். ஸோ இந்த பிளான் மனிதர்களாகிய நமக்கு தெரியாது. நம்ம மனிதர்களாகிய நம்முடைய மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம்தான் இந்த காரியம். அப்போ 2000 வருஷங்களுக்கு பிறகு தான் இந்த காரியங்கள் என்ன பண்ணுகிறது, நிறைவேற போகிறது. அப்போது இந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என்னை அனுப்பினவர்கிட்ட மறுபடியுமா போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு போகும்போது உங்களுடைய இருதயம் என்ன ஆகிடும்னா துக்கத்தால் நிறைந்திருக்கும். ஏன்னா ஆண்டவர் இவ்வளோ நாள் இந்த உலகத்தில் பாடிலி ப்ரெசன்ஸ், சரீர பிரகாரமாக இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். பிசாசின் சகல வல்லமையை மேற்கொள்ளுகிறவராக இருந்தார். எல்லாரையும் குணமாக்குகிறவராக இருந்தார். எல்லா இடத்துலையும் ஆண்டவர் நடந்து போய் ஊழியம் செய்தார். அவர்கள் அதை பார்த்தார்கள். they were the witness. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என் பிதா கிட்ட போகிறேன். நான் பிதா கிட்ட போகிறேன்னு சொல்லும் போதே அவங்களுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு, துக்கத்தினால் நிறைந்துருச்சு. ஆனால் நான் போகிறேன், உங்களுக்கென்று ஒருவரை அனுப்ப போகிறேன். 7ஆம் வசனம், பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன காரியங்களை நம்ம மத்தியில் செய்கிறாருங்கிறது காரியங்களை சொல்லுகிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அட்வான்டேஜ். நான் அரெஸ்ட் பண்ணப்படுவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் சிலுவையில் அறையப்படுவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் பாடுகள் பல படுவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் மரிக்கப் போவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். என்னை நீங்கள் கொண்டு போய் அடக்கம் பண்ண போகிறீங்களே, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஃபைனலி நான் உயிர்த்து எழும்போது உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நான் பரமேறும் பொழுது அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இட் வில் பி an advantage for you. இவர்களுக்கு ஒன்றுமே புரியலை. இவ்வளோ நாள் இந்த 3.5 வருஷம் அவர் ஊழியம் செய்கிறாரு, நம்ம கூட இருக்கிறோம், நம்ம ஹாப்பியாக இருக்கிறோம், எதை பற்றியும் நமக்கு கவலை இல்லை. இப்போ திடீர்னு போகிறேங்கிறாரு. அப்படி எங்கே போகிறாரு? இவர் கையில் தான் எல்லா அதிகாரம் இருக்குது. இவர் சொன்னால் காற்று கூட கீழ்ப்படியுது, கடல் கூட அமைதியாகுது, எல்லாமே இவர் தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, உங்களை விட்டுட்டு போகிறேங்கிறாரே, என்னை அனுப்பினவர்கிட்ட போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த சீஷர்களுக்கு இந்த இவ்வளோ பெரிய மகத்தான திட்டம், ஆண்டவருடைய திட்டம் அந்த நேரத்தில் புரியல. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாது இருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த பகுதியில் இருந்தார் என்றால், இஸ்ரவேல் தேசத்தில் சுற்றி முற்றி அவர் ஊழியம் செய்ததை நம்ம வேதத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கிறது. அந்த அத்தனையோ நாடுகள்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரலை. அவர் அந்த இஸ்ரேல் தேசத்தில் தான் அவர் பிறந்தார். அவர் அங்கு தான் ஊழியம் செய்கிறார். அப்போ சரீர பிரகாரமாக இயேசு இருக்கும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம்தான் அவர் இருக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இப்போ போகிறேன், நான் போகலன்னா தேற்றரவாளன் வரமாட்டார், நான் போகலன்னா ஹோலி ஸ்பிரிட்டு வரமாட்டார். அதனால் இப்பொழுது நான் போகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறார், அடக்கம் பண்ண போகிறாங்க. அடக்கம் பண்ண பிறகு அவர் உயிர்த்தெழ போகிறார். உயிர்த்தெழுந்த பிறகு தன்னை திஷ்டாந்தமாக ஆண்டவர் காண்பிக்க போகிறார். காண்பித்த பிறகு 40 நாளுக்கு பிறகு தேவனாகிய இயேசு கிறிஸ்து பரம் ஏறப்போகிறார். அவர் பரம் ஏறும் பொழுது தான் ஹோலி ஸ்பிரிட்டை நமக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு போயிருக்காரு. நான் இப்போ போகிறேன், நான் போய் உங்களுக்கு முன்பாக சென்று பல காரியங்களை ஆயத்தம் பண்ண வேண்டும். அதற்காக தான் நான் பரலோகத்திற்கு செல்லுகிறேன். ஆனால் உங்கள் கூட யார் இருப்பா தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் பார்க்கும் பொழுது யூனிவர்சல் பிரசன்ஸ்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாடிலி பிரசன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மாத்திரம்தான், ஒரு குறிப்பிட்ட நாட்டினுடைய எல்லையில் மாத்திரம்தான் இருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்ஸ் அவர் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இட் இஸ் யூனிவர்சல். ஆப்பிரிக்காலேருந்து ஒருத்தவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க அப்படின்னா அங்கே இறங்கி வருவார். ஆஸ்திரேலியாவில் ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னா அங்கேயும் இறங்கி வருவார். அமெரிக்காவில் ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னா இறங்கி வருவார். இந்தியாவில் ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னா இறங்கி வருவார். அண்டார்டிகாவில் ஒருத்தவங்க கூப்பிட்டாலும் இறங்கி வருவார். வானத்தில் ஒருத்தவங்க கூப்பிட்டாலும் இறங்கி வருவார். பூமியில் ஒருத்தவங்க கூப்பிட்டாலும் இறங்கி வருவார். இட் இஸ் அ யூனிவர்சல் பிரசன்ஸ். எந்த இடத்துல கூப்பிட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். எங்கு 2-3 பேர் என் நாமத்தினால கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் கடந்து வருவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துல நம்ம கூடி இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் போனாதான் ஹோலி ஸ்பிரிட் வருவாராம். அப்போ அதனால தான் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறபடிக்கு தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். ஓகே, ஒர்க்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் வந்து என்னென்ன காரியங்களை நம்மிடத்தில் செய்வார்? ஏன்னா இப்போ ஹோலி ஸ்பிரிட்டோட ப்ரெசன்ஸை அவங்க இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. அவங்க நேரடியாக ஆண்டவரை பார்க்குறாங்க, நேரடியாக ஜீசஸ் கிரைஸ்டை பார்க்குறாங்க. அவர் வந்த உடனே லேகியோன், அவனுக்குள்ளே இருந்த அந்த டீமன்ஸ், அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசு ஓடுது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு உள்ளே இருந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா அவர் போகிறாரு, அவர் இங்கே இருக்க போகிறதில்ல. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இங்கே வரும்பொழுது என்ன நடக்கும்னா அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஆவி, ஆத்மா, சரீரம் என்கின்ற 3 அங்கம் இருக்கிறது நமக்கு தெரியும். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கான்ஷியன்ஸ், அதாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அந்த மனசாட்சி என்ன செய்யும் என்றால், நம்ம ஒரு தவறு செய்யும் பொழுது நம்மகிட்ட பேசிகிட்டே இருக்கும், நீ செய்கிறது தவறு, இது நீ செஞ்சிருக்கக்கூடாது என்று குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும். அப்போ இதற்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே இவர்கள் செல்லவில்லை. ஆனால் இனிமே தான் இப்பேற்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக அவர்கள் செல்ல போகிறார்கள். அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவாராம். ஏன்னா இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறி போகிறாரு. பரமேறிட்ட பிறகு என்ன நடக்க போகிறது என்றால், அவருடைய மனவாட்டிகளாக நாம் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஏனென்றால் போகிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். அவர் மறுபடி வருகிற வரைக்கும் பாவம் இல்லாதபடிக்கு கரைத்திரை அற்றவர்களாக நாம் நம்மை காத்து கொள்ளும் பொழுது தான் அவர் மறுபடியும் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போக முடியும். அப்போது பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த பாவத்தை குறித்து, இந்த நீதியை குறித்து, இந்த நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஸோ God is preparing the whole world for his rapture. இப்போ போகிற இயேசு கிறிஸ்து மறுபடியும் திரும்பி வரப்போகிறார். முழு உலகமும் காத்து கொண்டிருக்கிற, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. ஆனால் என்ன நடக்குதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கல. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு. அந்த ஒரு ஷார்ட் பீரியட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க பார்க்க முடியல. என்ன அந்த ஷார்ட் பீரியட்? அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் சீஷர்களோடு கூட ஒன்றாக இருந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அரெஸ்ட் பண்ணிட்ட பிறகு அவர் எங்கே இருக்கார், அவர் யாரோட கண்ட்ரோலில் இருக்கார், எந்த இடத்துல அவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது சீஷர்களுக்கு தெரியல. அடுத்தது
அவர் சிலுவையில் மரிக்கிறார். மரித்த பிறகு அவரை என்ன பண்ணுறாங்க, அடக்கம் பண்ணுறாங்க. ஸோ அந்த பீரியடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாருமே என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அவர் உயிர் தெழுந்த பிறகு தன்னை திஷ்டாந்தமாக வெளிப்படுத்தும் பொழுது தான் எல்லாருமே அவங்கள பார்க்குறாங்க. முதலாவது மேரி மேக்தலின் போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு போய் விட்னஸ் பண்ணுறாங்க. அவங்க விட்னஸ் பண்ண பிறகு சீஷர்கள் இடத்துல வந்து தெரிவிக்கிறாங்க. அதற்கு பிறகு தான் அவங்க விசுவாசிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து எழுந்துட்டாரு, உயிரோடு கூட எழுந்துட்டாரு. அப்போ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, என்ன பார்க்க மாட்டீங்க. நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினாலே என்னென்ன காரியத்தை குறித்துலாம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். நீதியை குறித்து, இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லுகிறது சாத்தானை குறித்து. ஸோ இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினால, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தையே தேவனாகிய இயேசு கிறிஸ்து விழுங்கினார். புசிக்கக்கூடாது என்று சொன்ன அந்த கனியினால ஆதாமும் ஏவாளும் என்ன சாபத்தை வருவித்து கொண்டார்கள் என்றால், அவர்களுக்கு அந்த ஆண்டாண்டு காலம் வாழ்கின்ற நித்திய ஜீவனை அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இழந்து போயிட்டாங்க. இல்லைன்னா ஆண்டவர் வச்சிருந்த பிளானே வந்து வேற. இவங்க அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சுட்டாங்க. புசிச்சு முடிச்சிட்ட பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பிடுறார். அனுப்பிட்ட பிறகு ஜீவ விருட்சத்திற்கு காவல் வைக்கிறாராம். சுடரொளி பட்டயத்தோடு கூட தேவ தூதர்களை காவலுக்கு வைக்கிறார். அப்போ ஆண்டவரோட பிளான் என்ன, மனிதர்கள் இறக்கணுன்ற பிளானே ஆண்டவருக்கு இல்லை. ஏன்னா நீ இதை சாப்பிடும்போது சாகவை சாவாயின்னு அவர் சொன்னார், நீ இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட்டாங்க. அவங்க மரணத்தை அவர்களை தேடி கொண்டார்கள். இப்போது இந்த இடத்துல 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார். ஸோ இவ்வளோ நாள் இருந்த சாத்தானுடைய எல்லா பிளானை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் பாடுகள் பட்டு அவர் மரித்ததினாலே மரணத்தை அவர் விழுங்கினார். அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆமென். அடுத்தது 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். நிறைய நேரம் நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்லுவோம், இது உன்னுடைய வயசுக்கு அப்பாற்பட்ட காரியம், இப்போ நான் உங்ககிட்ட சொன்னால் உனக்கு இது புரியாது. அதான் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த விஷயத்தோடு கூட அவர் அப்படியே சொல்கிறாரு, இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட சொன்னால் யூ கேனாட் இமேஜின் வாட் இஸ் ஹேப்னிங், உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு புரியாது. ஸோ நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னா அப்படியே அந்த சாப்டரை முடிச்சுட்டு மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் பற்றி சொல்கிறாரு. சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது, ஒர்க்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். சகல சத்தியத்திற்குள்ளேயும் உங்களை நடத்துவார். ரைச்சியஸ் பாத், எது உண்மையின் வழியோ, எது சத்தியத்தின் வழியோ, அந்த சத்தியத்தின் வழியில் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உங்களை நடத்துவார். அதற்கு பிறகு அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். நம்மளுடைய கிறிஸ்டியானிட்டியே இட் இஸ் அ ட்ரையாங்கிள். அவர் ஒருவர் தான், ஆனால் 3 in 1, ட்ரையூன் காட், திரித்துவ தேவன் என்று சொல்லுவோம். அப்போ இவர் சொல்கிறத தான் அவரும் சொல்வார். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், அதாவது பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஸோ தே ஆர் யுனைடெட். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, 3 பேருமே ஒன்றிணைந்து தான் இந்த காரியங்களை அவருக்கு செய்கிறார். நம்ம சிருஷ்டிப்பின் நாட்களில் நம்ம பார்க்கும் பொழுது உண்டாக்குவோமாக என்று ப்ளூரலில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் உலகத்தை சிருஷ்டித்தாங்க. இப்போ இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் போது, அவர் வரும்பொழுது எல்லா சத்தியத்துக்குள்ளேயும் உங்களை வழி நடத்துவார். எது சரி, எது தவறு, எதை நாம் செய்ய வேண்டும், எதை நாம் செய்யக்கூடாது, இது ஆண்டவருக்கு விரோதமானது, இது ஆண்டவருக்கு பிரியமானது,
என்று பிரித்து பார்க்கிற அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சகல சத்தியத்திற்குள்ளேயே நம்மை நடத்துவார். அது மாத்திரம் இல்லை, வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியங்கள், ஃப்யூச்சர் திங்ஸை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். இன்னும் 1 hour என்ன நடக்க போகிறது, இன்னும் 1 day என்ன நடக்க போகிறது, so that we can be extra cautious. அப்போது நேற்றைக்கு நம்ம பார்த்தோம் பாருங்க, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அப்போ நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நிலைத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரும் நம்மை நடத்துவார். அவர் God is a triune God. அவர் திரித்துவ தேவனாக இருக்கிறார். 3இல் ஒருவராக அவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதே எதுதான் பார்க்கும் பொழுது 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பாருங்க, ஹோலி ஸ்பிரிட் யாரை மகிமைப்படுத்துகிறார்? ஜீசஸ் கிரைஸ்டை மகிமைப்படுத்துகிறார். ஜீசஸ் கிரைஸ்டோட பாடிலி பிரசன்ஸ் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற பிறகு யூனிவர்சலி இந்த உலகம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் இருந்து ஒவ்வொருவரையும் நடத்துகிறார். கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட, பாவத்தில் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொண்டு வராங்க. அப்போ கொண்டு வரும்பொழுது எல்லாரும் கல் எறியலாம் என்று எத்தனைத்து இருக்கிற வேலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் எந்த காரியமும் செய்யாதபடிக்கு தரையில் எழுதி கொண்டு இருக்கிறார். அப்போது சுற்றி சொல்லுகிறார், உங்கள்கிட்ட பாவம் இல்லைன்னா அவன் மேலே கல்லேறிங்க அப்படிங்கிறாரு. எல்லாருமே போயிடுறாங்க. அப்போ உண்மை எது, சத்தியம் எது அப்படிங்கிறத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் நம்ம பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் கொஞ்ச நாளில் அவர் கிளம்பி போயிட போகிறாரு. இப்போ எல்லாரையும் நியாயம் தீர்க்க போகிறது, எல்லாரையும் கண்டித்து உணர்த்த போகிறது. ஹோல் யூனிவர்ஸை கண்டித்து உணர்த்த போகிறது பரிசுத்த ஆவி. இப்போ இவ்வளோ பெரிய பிளானை பிதாவாகிய தேவன் மனு குலத்தை மீட்பதற்காக அவர் போட்டிருக்கிறார். மேற்கொண்டு நம்ம அப்படியே வசனங்களை வாசித்து நம்ம செல்லலாம். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஆண்டவர் தனக்கும் பிதாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் பாருங்க. பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பேன் என்றார். அப்போ பிதாவினுடையது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது தான் பரிசுத்த ஆவியானவருடைய டாஸ்க். அப்போ அவங்க ஒன்றாகத்தான் வேலை செய்கிறார்கள். அவங்க தனியாக வேலை செய்யலை. எந்த காரியத்தையும் அவர்கள் தனியாக வேலை செய்யலை. நம்ம ஒரு ஜெபம் ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிதாவை நோக்கி கூப்பிடுகிறோம். நம்மளோட ப்ரேயரை நம்ம பண்ணுறோம். ப்ரேயர் முடிச்சிட்ட பிறகு சைன் போடுறது யார் அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட் சைன் போடுறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் போட்டு முடிக்கிறோம். நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறது நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். அப்போது இந்த ஒர்க் பாருங்க, 3 பேரும் ஒன்றிணைந்து தான் இந்த டாஸ்க் அவர்கள் செய்கிறார்கள். அப்போ இன்னும் கொஞ்ச காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, எல்லா உபத்திரம் வரப்போகுது, பாடு வரப்போகுது, பிரச்சனை வரப்போகுது. கடைசி வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த வருஷம் நம்மளுடைய FGVBSனுடைய கருப்பொருள் மேற்கொள்வேன். எப்படி நம்மளால் மேற்கொள்ள முடியும்? ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயித்தார், நம்மளாலையும் மேற்கொள்ள முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு செல்ல வேண்டிய பாதையை அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். நம்மை வழிநடத்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். காட்ஸ் மினிஸ்ட்ரி இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். ஆண்டவருடைய ஊழியம் அப்படிங்கிறது
ஒரு ரோஜா பூக்களால் நிறைந்த ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு ரெட் கார்பெட் போட்ட ஒரு ஒரு வாழ்க்கை கிடையாது. இட் இஸ் அ பெட் ஆஃப் தான்ஸ். அது முட்கள் உள்ள வாழ்க்கை. பாடின்றி கிரீடம் இல்லை. ஊழியத்தில் பாடுகளின்றி நமக்கு கிரீடம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல எடுத்த உடனே வசனத்தில் பார்த்தோம், இடரல் அடையாதிருங்கள்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல சொல்கிறாரு, உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நம்மளை வழி நடத்த தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறிட்ட பிறகு யூனிவர்சலி எல்லாருக்கும், எல்லா நாட்டுக்காரங்க, எல்லா மொழிக்காரங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் வழி நடத்தும்படிக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற தேற்றரவாளனை அவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருக்கிறார். அப்போ பிதாவின் இடத்துல அவர் போகிற படினால் கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள். கொஞ்ச காலம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இல்லை. கொஞ்ச காலத்தில் நீங்கள் என்னை பார்க்க மாட்டீங்க. மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள். See, Jesus Christ is promising his rapture and his second coming. கொஞ்ச காலம் நான் உங்களால் என்ன பார்க்க முடியாது. அப்போ இன்னும் கொஞ்ச காலத்தில் நான் உங்களுக்கு வருவேன், உங்களிடத்துல நான் வருவேன். அப்போ நான் வரும் வரைக்கும் கரை திரை அற்றவர்களாக நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், இடரல் அடையாத படிக்கு திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று வரப்போகிற காரியங்களை முன்னாகவே நம்மளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்கிறது கருத்து என்ன? அவங்களுக்கு புரியலை என்று தங்களுக்குள்ளே பேசி கொண்டதுமன்றி, கொஞ்ச காலம் என்கின்றாரே, இது என்ன? இது நமக்கு விளங்கவில்லையே. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. தே ஆர் வெரி ஹாப்பி லைக் த கிட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட இந்த 3.5 years அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பசுமையான காலமாக இருந்திருக்கும். ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸாக இருந்திருக்கும். கொஞ்ச காலம் நான் இருக்க மாட்டேன்றாரு. அப்படி எங்கே போயிடுவார்? வேற எங்கன்னா ஊருக்கு போயிடுவாரோ? அவங்களுக்கு புரியல. இன்னும் அவர் பாடுபட போகிறது, அவர் மரிக்க போகிறது, அவர் பரமேற போகிறது ஒன்றுமே அவர்களுக்கு புரியல. வேற எங்கன்னா போயிடுவாரோ? கொஞ்ச காலன்றாரே, அப்போ எத்தனை வருஷம் அவர் நம்ம கூட இருக்க மாட்டார்? அவர்களுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க நினைக்கிறத ஆண்டவராகிய இயேசு உணர்ந்து கொண்டு அவர் சொல்லுகிறார், திரும்பி அவங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். அதை குறித்து தம்மிடத்தில் அவர்கள் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து. God knows our heart, God knows our thoughts. மனிதன் முகத்தை பார்க்கிறான். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தினுடைய கடையாந்தர நினைவுகளை கூட அவர் பார்க்கிறார். நம்ம ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம், நம்ம நினைப்போம். ஆனால் நல்லது செய்ய முடியாதபடிக்கு நம்முடைய சூழ்நிலை மாறிடும். பட் நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம நல்லது செய்யணும் அப்படிங்கிறத. God knows our heart, God knows our heart and God knows our thought. அப்போ இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே அப்படியே எங்கே போகிறாரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று யோசித்து கொண்டு இருக்கும் பொழுதே அவர்கள் நினைக்கிறத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து அவர் சொல்லுகிறார். 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே வெரிலி வெரிலி ஐ சே unto you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இவ்வளோ நாள் ஐயோ இந்த பாடுகளை எங்களால் சகிக்க முடியவில்லை, நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை. இவ்வளோ நாள் எங்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் எங்கள் கூடவே இருந்தார், நாங்கள் எதுனாலும் அவர் மேனேஜ் பண்ணிப்பார். ஆனால் இப்போது நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னே எங்களுக்கு தெரியலையே. நீங்கள் அழுது புலம்புவீர்கள். நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இப்போது இந்த காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாமும் என்ன பண்ணுறோம்? பல நேரத்தில் அழறோம், ஆண்டவர்கிட்ட அழறோம். ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த உபத்திரம், ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த குறைவுகள், ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடு என்று அழுது புலம்புகிறோம். ஆனால் உலகம் என்ன பண்ணுது? சந்தோஷப்படுது. ஏன்னா உலகம் அந்த சத்திய ஆவியானவரை இன்னும் காணவில்லை. உலகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளவில்லை. உலகத்தில் உள்ளவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தான் தெரிந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆண்டவர் எப்படி சமாதானத்தை நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரோ, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். God has promised the
பீஸ். ஏனென்றால் அவர் தான் சமாதான பிரபு. ஏசாயா 9:6 சொல்லியிருக்கிறபடி அவர் தான் சமாதான பிரபு. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் அவர் நமக்கு கன்ஃபார்மாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் ட்ரிபியூலேஷன், அதுதான் உபத்திரவம். நான் உனக்கு சமாதானத்தையும் கொடுக்குறேன், ஆனால் அதே நேரத்தில் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு என்ன இருக்குது? உனக்கு என்ன இருக்குது? உபத்திரவம். அந்த ஆனாலும் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குல்ல, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஆனாலும், ஆனாலும், பட் இப்படி இருக்குதான் சூழ்நிலை, ஆனால் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அந்த பட் அப்படிங்கிற வேர்டு, ஆனாலும் அப்படிங்கிற வேர்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை நமக்கு சொல்லுது. உலகத்தில் உபத்திரம் இருக்க தான்ப்பா போகுது, நமக்கு பிரச்சனை இருக்க தான் போகுது, எல்லாமே நமக்கு வரதான் போகுது. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் யோசித்து பார்க்குறேன், சீஷர்களுடைய மனநிலையில் நின்று அவங்க என்ன இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. அவங்க ரொம்ப நர்வஸாக ஆகிட்டுருப்பாங்க, படபடப்பாக ஆகிட்டுருப்பாங்க. என்னதான்ப்பா நம்மளை சுற்றி நடக்க போகிறது என்று படபடப்பாக ஆகிட்டுருப்பாங்க. ஜீசஸ் அதுக்கு ஒரு 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 எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சொல்கிறாரு பாருங்க. ஸ்திரீ ஆனவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் பொழுது அவள் துக்கம் அடைவாள், பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் பிறந்தான் என்று சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையால். அந்த மாதிரி தான் நம்மளும் இருப்போமா? அப்போ இந்த உலகத்தில் படுகிற உபத்திரம் எல்லாம் எப்படி ஸ்திரீயானவள் அந்த பிரசவ காலத்தில் எப்படியான ஒரு பெயின்குள்ளே, அந்த லேபர் பெயின்குள்ளே அவங்க போகிறாங்களோ அந்த மாதிரி தான் இந்த உபத்திரம்லாம் வரும்பொழுது நம்ம அந்த மாதிரியான ஒரு பெயின்குள்ளார நம்ம போகிறோம். ஆனால் எப்படி அவங்க பிள்ளை பெற்ற பிறகு சந்தோஷம் அடைகிறாங்களோ, நம்ம ஜீசஸை மீட் பண்ண பிறகு நம்ம சந்தோஷம் அடையும். இவ்வளோ நாள் நான் பட்ட பாடு, நம்மளுடைய பைபிளில் ஏற்கனவே எக்ஸாம்பிள் இருக்குது. லாசருவும் ஐஸ்வர்யவானும். லாசரு பாடுபட்டார்ப்பா, ஐஸ்வர்யவான் படலை இந்த உலகத்தில். ஆனால் லாசரு பட்ட பாடுக்கு யார் ரிவார்டு கொடுத்தாரு? எங்கே ரிவார்டு கொடுத்தாரு? பரலோகத்தில் ரிவார்டு கொடுத்தாங்க. அப்போ நாமும் இந்த உலகத்தில் படுகிற உபத்திரவங்கள், கடந்து போகிற பிரச்சனைகள், பாடுகள், இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்காக சகிக்கும் பொழுது அவர் நமக்கு பலனளிக்கிறவராக இருக்கிறார். அப்போது எப்படி இந்த ஸ்திரீயானவள் மகிழ்கிறாளோ, இந்த உபத்திரவத்தை நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன், நான் கஷ்டப்பட்டதுக்கு பலன் என் குழந்தை இந்த உலகத்தில் பிறந்திருக்குன்னு, அதே மாதிரி இவ்வளோ நாள் இந்த பூமியில் கஷ்டப்பட்டமே, இம்மையில் நான் கஷ்டப்பட்டனே, ஆனால் மறுமையில் நம்ம சந்தோஷப்படுவோம். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழுகிற பீரியட் பலத்தின் மிகுதியால் எத்தனை வருஷம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு? பலத்தின் மிகுதியால் எத்தனை வருஷம் சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை வருஷம் ஆயுசு காலம் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு? 120, 80. இப்போ இன்னும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. வேதத்தில் அதிகமாக உயிரோடு கூட வாழ்ந்த மனுஷன் மெத்துசலா 969 வருஷம். ஆனால் இப்போ காலகட்டங்கள் எடுக்கும்போது ஜப்பானில் தான் இருக்கிறதே வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் லிவிங் ரேட் இருக்குது. 110, 120, 130 வயசு வரைக்கெல்லாம் அங்கே வாழ்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய தேசத்தில் நம்ம எடுத்தோமானால் ஆவரேஜாக இப்போ 60, 15 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ இவ்வளோ ஷார்ட் பீரியடில் தான் இங்கே உலகத்தில் வாழ போகிறோம். லாங் பீரியட் நம்ம யார் கூட வாழ போகிறோன்னா அவர் கூட வாழ போகிறோம். யார் கூட வாழ போகிறோம்? லாங் பீரியட் அவர் கூட வாழ போகிறோம். அப்போ நம்ம வாழுற இந்த ஷார்ட் பீரியடில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டு இந்த உபத்திரவத்தை நாம் மேற்கொள்வோம். ஆனால் இந்த உபத்திரவத்தை நாம் மேற்கொள்வோம் ஆனால் யுகாயுகமாக நம்ம ஜீசஸ் கூட இருக்கலாம், அரசாட்சி செய். அதனால தான் அவர் சொல்கிறாரு, திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், நான் இந்த உலகத்தை ஜெயிச்சிட்டேன்ப்பா, சாவை, நோயை, பேயை மேற்கொண்டுட்டேன், நீ திடன் கொள்ளு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் உன் கூட இருக்காரு அப்படின்னு அவங்களோட மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. See, மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் than everything. வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே. நம்ம மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி இந்த விஷயத்தை நான் செய்வேன்னா நம்மளால் செய்ய முடியும். ஸோ காட் இஸ் ப்ரிப்பேரிங் தேர் மைண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் நடக்க தான் போகுது, நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. நம்ம மேற்கொண்டு இந்த அதிகாரத்தை நம்ம பார்த்தோமானால் 21
8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நான் பிதாவின் இடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்தில் வந்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கேருந்து புறப்பட்டு வந்ததாக சொல்லுகிறார்? நான் பிதா கிட்ட இருந்து தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகிறேன். மறுபடியும் பிதாவின் இடத்திற்கு இருந்து நான் உலகத்திற்கு போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்து இன்னொரு ஒரு வசனத்தை நம்ம மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். டைரக்டாக போய் ஜீசஸ் கிட்ட கேட்ட அந்த காரியம் போய் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பிதாவின் இடத்துல நம்ம கேட்குறோம். அப்பா பிதாவே எனக்கு இந்த காரியத்தை கிராண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறோம். கிராண்ட் பண்ணும் பொழுது யாரோட நாமத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஜீசஸ் கிரைஸ்டோட நாமத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் என் நாமத்தினால பிதாவின் இடத்துல கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். நான் பிதா கிட்ட போகிறேன், மறுபடியும் நான் உலகத்திலிருந்து பிதாவின் இடத்துல போகிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினவ வேண்டுவது இல்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இப்போதான் அவங்களோட கண்களே திறக்கப்படுது. இப்போதான் அவங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. உங்களுக்கு எல்லாமே தெரியும்ன்றது எங்களுக்கு தெரியுது ஆண்டவரே. யாருமே உங்களை கொஸ்டின் பண்ண வேணாம் ஜீசஸ், நீங்கள் நிச்சயமாக ஆண்டவர் இடத்துலேருந்து தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. இன்னொரு விஷயத்தை ஆண்டவர் சொல்றார், நீங்கள் சிதறுண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரம் ஏறிட்ட பிறகு அந்த ஏறுவதற்கு முன்னாடி லாஸ்ட்டாக அவர் சொன்ன ஒரு காரியம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அப்போ என்ன பண்ண போகிறாங்க? அவங்க சிதறுண்டு போகிறாங்க. செயின்ட் தாமஸ் கேம் டு இந்தியா, செயின்ட் தாமஸ் கேம் டு கேரளா அண்ட் சென்னை. அப்போ இந்த உலகெங்கும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? சிதறுண்டு பரவி அவங்க போனாங்க. போய் அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர், நேற்றைய அதிகாரத்துலையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவானவருடைய ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவரோட ரிலேஷன்ஷிப்பை பார்த்தோம். மறுபடியும் இந்த அதிகாரத்துலையும் பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவர், இவங்களோட அந்த ட்ரையூன் அந்த ரிலேஷன்ஷிப் குறித்து நம்ம பார்க்கிறோம். இவை அனைத்தையும் ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசுகிற காரியம், நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான என்று வேற ஒன்றுக்கும் வரான். ஆனால் நான் தான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறேன். உங்களுக்கு உபத்திரம் வருகிற நேரத்தில் நான் தான் உங்களை பலப்படுத்த போகிறேன். உங்கள் பலவீனத்தில் என்னுடைய பலன் உங்களுக்கு பூர்ணமாக விளங்க போகிறது என்று நம்மை திடப்படுத்துகிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுதான், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். திடன் கொள்ளுங்கள் தேவஜனமே, இயேசு உலகத்தை ஜெயித்தார். நம்ம அப்படியே எழும்பி நின்று ஆண்டவருடைய கரங்களில் இந்த நேரத்தை நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை டேக் ஓவர் பண்ணும்படிக்கு, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும்படிக்கு அவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Holy Spirit, we welcome you. Holy Spirit, we welcome you. We welcome you to take over us, O Lord. Come, Holy Spirit, follow me now.
grow to love you more. Come, Holy Spirit, fall on me now. I need your anointing, come in your power. I love you, Holy Spirit, you're captivating my soul. And every day I grow to love you more. I'm reaching for you. You hold my life in your hand, drawing me closer to you. I feel your power in you. Nothing compares to this place where I can see your face to face. I worship you in spirit and in truth. I'm reaching for you. You hold my life in your hand, drawing me closer to you. I feel your power in you. Nothing compares to this place where I can see you face to face. I worship you in spirit and in truth. I worship you in spirit and in truth. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் உலகத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சமாதானத்தை அப்பா நீர் எங்களோடு வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிற பாடுகளை குறித்து, தாம் எதிர்கொள்ள போகிற பாடுகளை குறித்து தன்னுடைய சீஷர்களுக்கு போதித்து இந்த வார்த்தையை கூறும்படியாக காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. ஏனெனில் நம்மை பலப்படுத்துகிற சமாதானம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் மாத்திரம்தான் இருக்கிறது என்று இந்த வசனம் குறிப்பிடப்படுகிறது. இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ உபத்திரவங்கள் நம் காணப்பட்டிருக்கலாம், எத்தனையோ துன்பங்களின் பாதைகளின் மத்தியில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஒருவேளை பலவீனம் என்ற பாடுகளின் மத்தியில் நாம் சோர்ந்து போயிருக்கலாம். ஒருவேளை பொருளாதார பற்றாக்குறையின் பிரச்சனைகளின் மத்தியில், அந்த உபத்திரவத்தின் மத்தியில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேக நேரம் அந்த உபத்திரவ குறித்தே நாம் பெருமையாக பேசிக்கொண்டு அதை குறித்தே நாம் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடம் பேசிக்கொண்டிருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டென்று. ஏனென்றால் அவர் அநேக பாடுகளை கடந்து வந்து அவர் உலகத்தை ஜெயித்தது போல இந்த நாளிலும் நாம் எல்லா பிரச்சனைகளும் எல்லா துன்பங்களையும் நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையின் அதிகாரத்தை கர்த்தராகிய ஆண்டவர் இன்று நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவரே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அவருடைய சமாதானத்தை நம்மிடத்தில் வைத்து போயிருக்கிறார். இப்பொழுது நாம் முன்பதாக கடந்து வரப்போகிறோம். இனி எந்தெந்த பாடுகளை குறித்து நாம் பெருமையாக மேன்மையாக அதை குறித்து புலம்பிக் கொண்டிராதபடி நம்முடைய சமாதானத்தின் கர்த்தராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். இப்பொழுது நாம் முன்பதாக கடந்து வந்து நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். I'm reaching for you. Spirit and in truth.
பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்களின் பாதையில் நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறோம் அப்பா. அப்பா, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உங்களுக்கு சமாதானம் இனத்தில் உண்டு என்று அப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க டாடி. அப்பா, இந்த நாளில் அப்பா நாங்கள் எல்லா உபத்திரவங்களின் மத்தியில் கடந்து போனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே அப்பா, நீர் எப்படி உலகத்தை ஜெயித்தீரோ அப்பா, நாங்கள் இந்த உபத்திரவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையின் அதிகாரத்தை இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்திருக்கீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் எப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளின் மத்தியிலும் ஒவ்வொரு துன்பங்களின் மத்தியிலும் அதை மேற்கொண்டு நீர் உலகத்தை ஜெயித்தீரோ, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் அப்படியே ஜெயிக்கக்கூடிய வல்லமையை இந்த நாளில் எங்களுக்கு நீ தந்திருக்கீங்கப்பா. ஏனென்றால் எங்களுக்கு தருகின்ற சமாதானம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உம்மிடத்தில் மாத்திரமே உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த உபத்திரத்தில் ஆண்டவரே நாங்கள் விழுந்து போக மாட்டோம் ஆண்டவரே. உம்முடைய பலனால அப்போ உம்முடைய சமாதானத்தினால நாங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் அப்பா உம்முடைய வார்த்தைகள் எங்களை தேற்றினதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்ன என் தேவன் இந்த நாளில எல்லா உபத்திரவத்தையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை என் தேவனாகிய கர்த்தாவே இந்த நாளில எங்களுக்கு நீர் கட்டளையிட்டதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி வருகின்ற நாட்களை நாங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வோம் ஆண்டவரே. அப்போ உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி 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 ராஜா. சகல துதிகன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று இந்த நாள் இந்த வசனம் மூலமா ஆண்டவர் நம்ம கூட பேசிக்கொண்டிருக்கார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது எல்லா சத்தியத்துக்குள்ள நம்மளை அவர் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று அவர் சுயமாய் பேசாமல் தாம் என்ன கேள்விப்பட்டாரோ அதையே நம்மிடத்துல அவர் பேசுகிறாரோ, அது மாத்திரம் இல்ல வரப்போற காரியங்களை குறித்தும் நம்மிடத்துல பேசுகிறார் என்று இந்த நாளும் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்மை அவர் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நம் வாழ்க்கையிலும் கடினமான சூழ்நிலையிலும் நமக்கு அவர் ஆலோசனை கர்த்தராய் இருந்து நம்மளை அவர் வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாள் ஒரு குழப்பத்தோடு ஒரு பாரத்தோடு கண்ணீரோடு நாம் கலங்கி கொண்டு இருந்தால் இந்த வேளையில் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் நமக்கு கண்டித்து உணர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? அப்பா, நீங்க வாங்க, எங்கள் மத்தியில நீங்க கடந்து வாங்க. பரிசுத்த ஆவியானவரே, இதோ அப்பா என்னிடத்துல வர நாங்க வாஞ்சிக்கிறோம் என்று இந்த வேலையில நாமே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மளை விட்டு கொடுத்து நம்ம அவர் இடத்துல கேட்கலாமா? அவரோட வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவரே அப்பா நீங்க எங்கள் மத்தியில கடந்து வாங்கப்பா. அப்பா, எங்களை முழுமையா நான் உம்மிடத்துல அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே, எங்களை முழுமையா அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அப்பா, உண்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் பாப்பா. அப்பா, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரப்பா. இந்த வேளையில உம்மிடத்துல அப்பா ஏதோ கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்க எங்கள் மத்தியில அசைவாடுங்கப்பா, எங்களை முழுமையா அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நம்ம விட்டு கொடுக்கலாமா? Holy Spirit, fall on me now. I need your anointing, come in your power. I love you, Holy Spirit, you're captivating my soul.
grow to love you more. I'm reaching for you. You hold my life in your hand, drawing me closer to you. I feel your power in you. Nothing compares to this place where I can see you face to face. I worship you in spirit and in truth. I'm reaching for your heart. You hold my life in your hand, drawing me closer to you. I feel your power in you. Nothing compares to this place where I can see you face to face. I worship you in spirit and in truth. I worship you in spirit and in பரிசுத்த ஆவியானவரே, இதோ இந்த வேளையில கூட கர்த்தாவே எங்கள் மத்தியில நீர் கடந்து வந்தமைக்காக நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ எல்லா சூழ்நிலையும் எங்களுக்கு கண்டித்து உணர்த்த போற கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இதோ இந்த வேளையில எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க, நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க முழுமையா கர்த்தாவே, எங்களை முற்றிலுமா கர்த்தாவே நீங்க எங்களை ஆளுகை செய்ய போற கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆமென். தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட என்றென்றும் இருக்கும்படியாக தேற்றரவாளனை அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்க போகிறார். அதனால நம்ம திடன் கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தது போல நாமும் இந்த உலகத்தை ஜெயிப்போம். May the good God bless you and shalom. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.